Hey guys, welcome back. Recently Boult வந்து கம்மி பட்ஜெட்ல ஒரு ஃபீச்சர் பேக்டு இயர்பட்ஸ் வந்து Boult Astra Neo இயர்பட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இயர்பட்ஸ் வந்து இனிஷியலாக 1099 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் இப்போ கரண்ட்டாக வந்து 1299 வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இனி நம்ம வீடியோவில் வந்து இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் குயிக்காக அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க. இதுதான் வந்து Boult Astra Neo. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பிளாக் கலர் வேரியன்ட். ஃப்ரண்ட் சைடில் வந்து இயர்பட்ஸோட டிசைன் காட்டியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து 1 year வாரண்ட்டி இருக்கதா சொல்கிறாங்க. எம்ஆர்பி வந்து 3499 போட்டிருக்காங்க. மற்ற இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ்மே வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளாஸ்டிக் ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ சைடில் வந்து நம்ம புஷ் பண்ணி பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. உள்ளே வந்து ஒரு குட்டி பெட்டி இருக்குது. Boult லைக் நெவர் பிஃபோர் அப்படின்றது இருக்குது. அண்ட் அதுக்குள்ளே வந்து இயர்பட்ஸ் இருக்குது. இயர்பட்ஸோட டிசைன் வந்து வித்தியாசமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பர்ச்சேஸ்க்கு வந்து ஒரு 100 rupees டிஸ்கவுண்ட்கான அந்த டிஸ்கவுண்ட் கார்டு இருக்குது. இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி ப்ராடக்ட் அவங்க வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது அடிஷ்னல் 3 months வாரண்ட்டி இருக்குது. டோட்டலாக வந்து 15 months வாரண்ட்டி ஆஃபர் பண்ணுறாங்க. ஸ்மால் அண்ட் லார்ஜ் சைஸ் இயர்டப்ஸ் இருக்குது அண்ட் யூசர் மேனுவல், ஒரு Type A to Type C சார்ஜிங் கேபிள். இப்போ வந்து நம்ம இயர்பட்ஸ்க்கு வரலாம். LED லைட் வந்து ஒரு ஸ்டிப் மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் உள்ள இயர்பட்ஸ்லையுமே வந்து நமக்கு ஒரு LED லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இயர்பட்ஸோட டிசைனுமே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. பேக் சைட் சார்ஜிங் போட்டிருக்கு அண்ட் ஃபிட்டு கம்ஃபர்ட்லாம் எப்படி இருக்குன்ற வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா டிசைன் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம பில்டு டிசைன் கம்ஃபர்ட்டிங் வந்து பார்த்துலாம். ஸோ இயர்பட்ஸ் அண்ட் கேஸ் ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு டெக்ஸ்டர் டிசைனோட கொடுத்துருப்பாங்க. கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல கிரிப் வந்து கிடைக்குது. அண்ட் இயர்பட் எடுத்துட்டிங்கன்னா ஸ்டெம் டைப் டிசைன் தான். பட் அதுவே வந்து கொஞ்சம் அந்த ஸ்டெம்மே வந்து கொஞ்சம் கர்வ் ஆகி வந்திருக்கும். பார்க்குறதுக்கு வந்து ஒரு யூனிக் லுக் வந்து ஆஃபர் பண்ணுது. கேஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தாலுமே வந்து இயர்பட்ஸ் வந்து பயங்கர குட்டியாக காம்பேக்டாக இருக்கும். காதில் வியர் பண்ணுறதுக்குமே வந்து நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த ஃபிட்டு கம்ஃபர்ட்டில் வந்து பெருசாக காம்ப்ரமைசஸ் இல்லை. பட் லாங் ஹவர்ஸ்க்கு நீங்கள் மூவி பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு வாட்டி கழட்டிட்டு திருப்பி மாட்டும் போது நமக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் கேஸோட ஹிஞ்ச் குவாலிட்டியுமே வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் அண்ட் கேஸ் கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் பிராக்கெட்டுக்கு பில்ட் குவாலிட்டியுமே வந்து ஓகேவாக பண்ணியிருக்காங்க. இந்த இயர்பட்ஸ் வந்து ப்ளூடூத் 5.4 வந்து பவர் பண்ணியிருக்காங்க. பிளிங்க் அண்ட் பேர் டெக்னாலஜியோட வருது. ஃபாஸ்ட் பேரிங் சப்போர்ட் இருக்குது. பட்டோட லிட் ஓப்பன் பண்ணாலே வந்து நமக்கு ஃபோனோட வந்து குயிக்காக பேர் ஆகிடுது. பேரிங்கில் வந்து நான் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணல. அண்ட் ஃபோனோட கனெக்ட் ஆகிருக்கப்போ ஒரு 10 meter டிஸ்டன்ஸில் ஒரு ரூம்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் பெருசாக வந்து வீடியோ ஆடியோ பிளேபேக்கில் வந்து லேட்டன்சி இஷ்யூ எதுவும் ஃபேஸ் பண்ணல. காலிங்க்கு வந்து ப்ரிசம் வாய்ஸ் PLC டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. குவாட் மைக் சப்போர்ட் இருக்குது. ஸோ காலிங் சாம்பிள் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த ஆடியோ வந்து Boult Astra Neoவோட இன்டெல் மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கோம். குவாட் மைக் சப்போர்ட் இருக்குது. ENC சப்போர்ட்டுமே இருக்கதா சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அவுட்டோர் என்வரான்மெண்ட்டில் வந்து என்னோட ஆடியோ எந்த அளவுக்கு பிக்கப் பண்ணி பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதாவது சப்ரஸ் பண்ணுதா இல்லையான்றதை வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மைக் வந்து நீங்கள் காலிங்க்கு ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இல்லையான்றதை வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த இயர்பட்ஸில் வந்து காலிங் பெரிய பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, ஓரளவு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இயர்பட்ஸ் வந்து நம்ம 4 டைம் டேப் பண்ணால் காம்பேட் கேமிங் மோட்குள்ளே போய்டும். ஸோ அப் டு 40 millisecond வரைக்கும் அல்ட்ரா லோ லேட்டன்சி சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க. கேஷுவலாக நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா கேமிங்க்குமே வந்து நமக்கு ஃபேவரபுளாக இருக்குது. பெரிய அளவுக்கு வந்து கேமிங்லேயுமே வந்து லேட்டன்சி இஷ்யூ இல்லை. பட் உங்களுக்கு வந்து கேமிங்கில் 0 லேட்டன்சியோட வேணும் அப்படின்னு நினைக்கும் போது வந்து நமக்கு ஒயர்டு இயர்ஃபோன்ஸ் பெட்டராக இருக்கும். பட் கேஷுவலாக கேம் ப்ளே பண்ணுறதுக்கு வந்து நமக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆடியோன்னு பார்க்கும்போது 13mm பூமெக்ஸ் டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. SBC AAC கோடெக் சப்போர்ட் ஆகுது. வால்யூம் வந்து நல்லா லவுடாக இருக்குது. ஃபுல் வால்யூமில் வந்து நம்ம இண்டோரில் யூஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. மோஸ்ட்டாக இண்டோரில் வந்து நமக்கு 60 to 70% வால்யூமே வந்து மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். பட் ரொம்ப அந்த ஹை 100% வால்யூமில் யூஸ் பண்ணும்போது மைல்டாக வந்து ஆடியோ லீக்கேஜ் இருக்கும். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வந்து சாங் கேட்குறது வந்து கேட்கும். பட் பேஸ் விஷயத்துக்கு வந்து பயங்கர பூஸ்டடாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப டீப் பஞ்சி பேஸ்னு சொல்ல மாட்டேன். பட் இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு பேஸோட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு. வோக்கல்ஸ் வந்து நல்லா கிளியராக இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்டல் செப்பரேஷன் ஓரளவுக்கு ஓகேவாக பண்ணியிருக்காங்க. பட் ஓவராலாக வந்து பேஸ் பூஸ்டடாக ப்ரிஃபர் பண்ணுற யூசர்ஸ் வந்து டார்கெட் பண்ண மாதிரி தான் இந்த ப்ராடக்ட் இருக்குது. ஸோ பேஸ் பூஸ்டடாக ப்ரிஃபர் பண்ணுற யூசர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேவரபுளான ப்ராடக்டாக இருக்கும். Boult Astra Neoவோட மிகப்பெரிய பாசிட்டிவ் வந்து இதோட பேட்டரி பேக்கப் தான். கேஸ் வந்து நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு அப் டு 70 hours வரைக்குமே வந்து ப்ளேபேக் கிளைம் பண்ணுறாங்க. இயர்பட்ஸ் வந்து நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, 60 to 70% வால்யூமில் யூஸ் பண்ணுறப்போ 8+ hours வரைக்கும் வந்து இது ப்ளே டைமு. இயர்பட்ஸோட பேட்டரி பேக்கப் வந்து மிகப்பெரிய பாசிட்டிவ். ஒன்ஸ் வந்து நம்ம கேஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டா கூட வந்து ஒரு 1 week வரைக்குமே வந்து நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணலாம். லாங் செஷன் மல்டிமீடியா கன்சியூம் பண்ணுற யூசர்ஸாக இருக்கட்டும், ட்ராவல் யாராவது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேட்டரி பேக்கப் ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 10 minutes சார்ஜ் பண்ணால் 100 minutes ப்ளே டைம் வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் கேஸ் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு அரௌண்ட் ஒரு 2 hours ஆகும். அண்ட் கண்ட்ரோல் விஷயத்துக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து டச் கண்ட்ரோல்ஸ் தான். லெஃப்ட் ரைட் இயர்பட் வந்து சிங்கிள் டைம் டேப் பண்ணும்போது ப்ளே பாஸ் ஆகும். ரைட் இயர்பட் டபுள் டைம் டேப் பண்ணும்போது நெக்ஸ்ட் சாங் போகும். லெஃப்ட் இயர்பட் டபுள் டைம் டேப் பண்ணும்போது ப்ரீவியஸ் சாங் போகும். 4 வாட்டி டேப் பண்ணும்போது நம்ம கேமிங் மோட் வந்து எனபிள் ஆகுது. டச்
டச் கண்ட்ரோல்ஸ் வந்து நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. கண்ட்ரோல்ஸில் வந்து இஷ்யூஸ் இல்லை. ஃபைனல் வெர்டிக்ட்னு பார்க்கும்போது இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு ஃப்ளிப்கார்ட் அண்ட் பவுல்ட் வெப்சைட்டில் இப்போ கரண்ட்டாக வந்து 1299 வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து கேமிங் ஒரு ஹை ப்ரியாரிட்டி, மல்டிமீடியா கன்செப்ஷன் அண்ட் லாங் பேட்டரி பேக்கப்போட நீங்கள் ஒரு இயர்பட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாடல் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். காலிங் வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம், ரொம்ப டீசெண்டாக இருக்குது. ஸோ இந்த TWS இயர்பட்ஸ் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மறக்காம கீழே கமெண்ட்லேயே ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். தேவைப்பட்டதுதான் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.